பெரம்பலூரில் போட்டியிடும் அமைச்சர் நேருவின் மகன் சொந்த தொகுதியான திருச்சியை விட்டுவிட்டு பெரம்பலூரில் போட்டியிடுவது ஏன்? கோஷ்டி பூசலால் கலகலக்கிறதா திருச்சி திமுக? திமுக முக்கிய தலைவர்களில் ஒருவரும் திமுக முதன்மைச் செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு அவர்களின் மகன் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. கிட்டத்தட்ட திமுக என்றாலே வாரிசு, வாரிசு என்றாலே திமுக என்ற ரீதியில் தமிழகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அமைச்சர் நேரு அவர்களின் மகன் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கிறது. திருச்சியில் அவர் போட்டியிடுவதற்கான காரணமும் தற்போது வெளியாகியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னர் அமைச்சர் நேருவின் மகன் அரசியலில் தன் முகத்தை வெளிக்காட்ட ஆரம்பித்தார். அப்போது அவர் அரசு விழாவில் ஒன்றில் கலந்து கொண்டார். அப்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆதரவாளர்களால் திருச்சியில் ஏதும் கால்வாய் சரியில்லை, ரோடு சரியில்லை என திமுக உறுப்பினர் அட்டையை திருப்பி அளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று சர்ச்சைக்குள்ளானது. அப்போது அமைச்சர் நேரு மகன் எந்த பொறுப்பிலும் இல்லாத போது அவர் எவ்வாறு அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் என மிக தமிழகம் வந்து சர்ச்சைக்குள்ளானது. அதனால் திருச்சி திமுகவில் அமைச்சர் நேரு, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முன்னாள் எம்பி திருச்சி சிவா என முக்கோண கோஷ்டி நிலவுவதால் அமைச்சர் நேரு தன் மகனை திருச்சி தொகுதியிலிருந்து பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடலாம் என யோசனை தெரிவித்துள்ளார். அதற்கு முக்கிய காரணம் இதற்கு முன்பு ஐஜேகே கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் போட்டியிட்டு வென்ற தொகுதி. அவர் தற்போது திமுக கூட்டணியில் இல்லை. ஒருவேளை அவர் மீண்டும் பாஜக கூட்டணியிலிருந்து அங்கு போட்டியிட்டால் அவரை எளிதில் வீழ்த்திவிடலாம் என அமைச்சர் நேரு களமாடுகிறார்.